ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மாற்றப்பட வேண்டிய விஷயம், மாறப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை தான் நான் இந்த பதிவில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசு நிறுவன எல்லா விஷயத்திலுமே ஒரு பர்சனலான ஒருத்தவங்களோட பேரை வச்சு அரசு பொது சொத்துகளில் பேரை வைக்கிறது எனக்கு சரியா படல. ஸோ அது தமிழ்நாடு அரசு என்று மாற்றப்பட வேண்டும். அதே போன்று தமிழக பேருந்துகளில் தமிழ்நாடு அரசுன்னு இல்லாம வெறும் அரசு பேருந்து அப்படின்னு இருக்கு. அது பழைய மாதிரி தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு மாற்றப்பட வேண்டும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம பெயர் பலகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில இருக்க வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருந்தால் மட்டுமே போதுமானது. அது சில இடங்கள்ல ஹிந்தியில இருக்கு, தெலுங்குல அதிகமாவே இருக்கு. அது மாற்றப்பட வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா பெயர் பலகைகள் எல்லாமே தெலுங்குல, முக்கால்வாசி 70% பாத்தீங்கன்னா தெலுங்குல இருக்கு. தமிழுங்கிறது இருக்கு, பட் ஆனால் தெலுங்குங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். தமிழ் ஆங்கிலம் மட்டுமே போதுமானது. அது மாற்றப்பட வேண்டும். திருவண்ணாமலைக்கு போற பஸ் எல்லாம் பாலாஜின்னு போயிட்டு இருக்கு. அண்ணாமலையாருங்கிற பேர் மாற்றப்பட்டு அந்த நார்த் இந்தியன்ஸா இருக்கட்டும், ஆந்திரா தெலுங்கானால இருந்து வரவங்களாம் அந்த நம்ம அண்ணாமலையரை பாலாஜின்னு கூப்பிடுறதால அது பாலாஜினே மாத்தி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது மாற்றப்பட வேண்டும். மதுக்கடை ஒழிக்கப்பட்டு கள்ளுக்கடை ஓபன் பண்ண வேணும். ஏன்னா கல்லு கெட்டதான், மது ரொம்ப நல்லதான். ஸோ இது போன்ற விஷயங்கள் என் மனசுல நெருடலா இருக்கு. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீன் விளம்பரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?